என் தங்கமே, நீ குழப்பமடையவே வேண்டாம். ஏனென்றால் இந்த வாக்கு முழுக்க முழுக்க உனக்கானதுதான். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை யோசித்து முடிப்பதற்கு முன்பாக, நாளைய வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் ஒரு குடும்பமே உன் காலில் வந்து விழப்போகிறது. இந்த குடும்பம் யாரென்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை பதறித்தான் போவாய். ஏனென்றால் யாரையும் தன் காலில் விழவைக்க உனக்கு விருப்பம் கிடையாது. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையுமே பகிர்ந்து கொள்ளவும் உனக்கு விருப்பம் கிடையாது. நமக்கு காயங்களை கொடுத்ததாகவே இருக்கட்டும், அதனால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்றால் அதை அவர்கள் அனுபவித்து விட்டு போகட்டும் என்றுதான் என் பிள்ளை நீ யோசிக்கிறாய். இந்த அளவிற்கு நாம் நல்லவராக இருப்பதனால்தான் நம்மை மேலும் மேலும் இவர்கள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் நமக்கு இவர்கள் காயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை தொடரும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் இந்த வராகி உனக்கு சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணை வரும் இந்த தாயின் அன்பு இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது என்னவென்று நினைத்த என் பிள்ளை நீ பதறாதே. இந்த அம்மா உனக்காக ஒவ்வொன்றையும் சரியான நேரத்தில் எடுத்துச் சொல்ல வருவேன். தெளிவான புரிதலோடு உன்னை முன்னிறுத்துவேன். உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான புரிதலில் தந்து விடுவேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பமே உன் காலில் வந்து விழக்கூடிய அவசியம் என்ன வந்தது? அப்படி ஒரு குடும்பத்தை உன் காலில் வந்து நான் நிறுத்த வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது? அவர்கள் செய்த பாவம் அத்தனை பெரியது. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட கரையாது அவர்கள் செய்த பாவம். அந்த அளவிற்கு இவர்கள் உன் வாழ்க்கையில் பாவத்தை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் என்னவென்று உணர வேண்டிய நேரம். எதற்கும் இரக்கப்படக்கூடாது என்று நான் சொன்னது கிடையாது. ஆனால் நாம் இரக்கப்படுகிறோம் என்றால் அதற்கான முழுமையான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இரக்கப்படுவது நியாயம்தானா? உண்மையில் இவர்களுக்காக நீ இரக்கப்படுவதனால் உனக்கு ஏதும் மரியாதை கிடைக்கப் போகிறதா என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகி உன் முன்னால் நிற்பதும் உனக்கு ஒன்றை எடுத்துச் சொல்வதும் இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுப்பதற்காக மட்டுமல்ல, இப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாக இருக்கிறது என்பதனை எடுத்துச் சொல்வதற்காகவும் தான். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான். எதிலும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டாம். இந்த தெய்வம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள். நடக்காது என்று எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக கொண்டு முன்னிற்க வேண்டும். என் தங்கமே, நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் நான் அறிவேன். இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் அறிவேன். உன்னை தேடி வந்து நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் அத்தனை சோதனைகளிலும் நீ நிச்சயமாக நன்மதிப்பை பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த காலம் முழுக்க உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பது மட்டும் போதுமா? தெய்வம் நமக்கு என்ன தருகிறது என்பதனையும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த கால நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நான் மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தெய்வம் இருப்பது போல ஒரு சூழ்நிலையும் ஒரு நல்லதொரு தோற்றமும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்குள் இருக்கும் என்றால், தெய்வத்தை கண்ணார கண்டால்தான் அதை நம்புவேன் என்று சொல்லி கொண்டிருக்காமல் எப்பொழுதும்
தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு நாம் இருந்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக நமக்கும் நல்லது நடப்பதை நீ என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். எந்த காலமும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதல் கிடைக்கப் பெறுவதை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய். இந்த வராகி எதிலுமே உன்னை தோல்வியடையச் செய்துவிடக்கூடாது என்பதனை தாண்டி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடக்கும் ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதிலும் நான் உறுதியோடு இருக்கின்றேன். இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கென எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். என்ன நடந்தாலும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தை நீ வருத்தம் கொண்டது எல்லாமும் போதும். இனி எதையும் துணிந்து எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ அடைந்து விட்டாய். எந்த ஒரு விஷயத்தையும் நீ துணிந்து அடைந்துவிடும் ஒரு நல்லதொரு மனநிலையை நீ பெற்று கொண்டாய். உன்னோடு இந்த வராகி எப்பொழுதும் எதற்காகவும் உனக்கு துணையிருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மதிப்பை கொடுக்க வேண்டும் அல்லவா? தெய்வம் இருப்பதை நீ புரிந்து கொள்ளும் பாக்கியம் உனக்கு இருக்கிறது. இந்த தெய்வம் உன்னை தொடர்ந்து வருவதை எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்லும் பாக்கியம் உனக்கு இருக்கிறது. நீ நினைத்தால் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தது ஒவ்வொன்றும் இதுவரையிலும் உன்னை சோதனைக்கு ஆளாக்கி விட்டது என்று நினைத்து நீ வருந்தினாய் அல்லவா? இவை எல்லாவற்றையும் கடந்து நீ நம்பிக்கையோடு வாழப் போகிறாய். இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை கட்டாயமாக எதிர்கொள்ளப் போகிறாய். உன்னை தேடி நான் உருவாக்கும் இந்த விஷயங்கள் இனி உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறக்காதே. சரியில்லாதது என்று எதற்கும் என் குழந்தை இனிமேலும் நீ வருந்தக்கூடாது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையின் பொழுது என்றால் அன்று தெய்வத்தின் அருள் உனக்கு அதிகமாக கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த பொழுது ஒரு மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையின் பொழுதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த நாளில் தெய்வம் அவர்களை தேடி வந்து அவர்களுக்கான ஒரு நன்மையை கொடுப்பதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் உணர முடியும். உன்னோடு எதற்கும் துணிந்து வந்து தெய்வம் துணையிருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் நீ கலக்கம் கொள்ளாதே. உன் தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கு நடத்தி தரும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு துணையாகவே உன் அம்மா நான் இருக்கிறேன். எப்பொழுதும் போல உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களுக்காக நீ கலக்கம் கொள்ளாதே. உன்னை தேடி வரும் இந்த பிரச்சனைகளை மட்டுமே யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. எல்லா சூழ்நிலைகளிலும் நல்ல மாற்றங்களை நீ பெறத்தான் வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. எந்த நிலையை பற்றியும் யோசித்து என் பிள்ளை இனி நீ வருந்தாதே. உன்னை நான் எப்பொழுதும் நல்ல புரிதலுக்குள் கொண்டு வந்து சேர்ப்பதும் நல்லதொரு மாற்றத்தை உன்னை நான் வகுத்து கொடுப்பதும் இனி எப்பொழுதும் உனக்குள் நின்று உன்னை சுற்றி இருக்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் நான் சரி செய்து கொடுக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சரியான விஷயங்களை என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் வருவதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். பொதுவாகவே மற்றவர்களுக்கு இரக்கப்படுகின்ற என் பிள்ளை ஒருபோதும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நீ செய்து விட மாட்டாய். யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும்
நீ எந்த ஒரு தீமை நடப்பதற்கும் காரணமாக இருக்க மாட்டாய். நமக்கு கெடுதல் செய்தவர்களுக்கே கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் வருகின்ற என் பிள்ளை, ஒருபோதும் மற்றவர்களின் வாழ்க்கையில் நீ தீய விஷயங்களை நடத்திவிட மாட்டாய் என்பதனை நான் அறிவேன். ஆனால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு தாயாக என்னால் வேடிக்கை பார்க்க முடியாதல்லவா? அதற்கான சரியானதொரு பதிலை நான் கொடுக்கத்தானே வேண்டும். இதற்கான சரியானதொரு புரிதலை நான் நிச்சயமாக கொடுக்கத்தானே வேண்டும். உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுமையிலும் என் பிள்ளை, நீ விரும்புகின்ற ஒன்றை சரியாக பெற்று கொண்டாலே அது போதும். உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாய் நான் நினைத்தது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான ஒன்றை நிறைவாக சொல்ல வேண்டும். நீ கலங்கி நிற்காமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ கண்கலங்கி விடாமல் உன்னை தொடரும் அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. உனக்கான தேவைகளை எல்லாமும் என் பிள்ளை நீ கட்டாயமாக சரியாக புரிந்து கொண்டாய் என்றால் அந்த இடத்தில் தெய்வம் உன்னை வழிநடத்துவதை நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய். இந்த தெய்வம் உனக்கு தருகின்ற இந்த சோதனைகளை எல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான அத்தனை சந்தர்ப்பங்களையும் நான் சரி செய்து கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நடப்பது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்துக்கொள். நம்மை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்கள் இருக்கும் வரையில் நிச்சயமாக நமக்கு எந்த நல்லதும் நடந்துவிடப் போவது கிடையாது. நாம் ஒரு விஷயத்தில் முடியும் என்ற முயற்சிகளை எடுத்து வைத்தால் கூட முடியாது என்று சொல்லி நம்மை வேண்டும் என்று அதிகமாக நொறுக்கி விடுகிறார்கள். முடியாது என்ற ஒரு வார்த்தையை சொல்லி நம்மை அப்படியே நிறுத்தி வைத்து விடுகிறார்கள். ஆனால் இதை சொல்வதற்கு மற்றவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். வேண்டும் என்றே உனக்குள் இவர்கள் தருகின்ற இந்த சோதனைகள் இவர்களின் நிம்மதிக்கானது, இவர்களினுடைய சந்தோஷத்திற்கானது. இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ ஆனந்தமாக வழி நடத்த வேண்டும். இந்த குடும்பம் உனக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை செய்திருக்கிறது தெரியுமா? ஆனால் துரோகத்தை செய்துவிட்டு இத்தனை காலமும் ஒன்றும் தெரியாதது போல உன்னோடு பழகி கொண்டிருந்தவர்கள்தான். ஆனால் இப்பொழுது அவர்கள் பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவெல்லாமும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறது தெரியுமா? இதையெல்லாமும் செய்து உன்னை காயப்படுத்தவும் உன்னை வேதனைப்படுத்தவும் அவர்கள் துணிந்தார்களோ அந்த விஷயங்களை எல்லாமும் வேறறுத்து இப்பொழுது அந்த காரியங்களை எல்லாமும் அவர்களுக்கே தெய்வம் திருப்பி விடப்பட்டு விட்டது. தெய்வத்தினால் இவர்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இவர்களுக்கான புரிதலோடு இவர்கள் ஆசைப்படுவது போல ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கப் போகிறது என்பதனையும் மறக்கக்கூடாது. எதிலுமே நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை நல்ல மாற்றத்தை என்றும் என்றென்றும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் எதுவென்றாலும் இவை அத்தனையையும் இனி என் பிள்ளை நீ முறையாக புரிந்து நடந்து கொள். உனக்கு தேவையில்லாத விஷயங்களை எண்ணி நீ கலங்காதே. எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலக்கமடையாதே. உன்னோடு என்றும் என்றென்றும் உனக்காகவே நான் துணை இருக்கிறேன் அல்லவா? உன்னை சுற்றிலும் இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் இனி என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் நீ கலங்காதே. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ எந்த நிலையையும் நினைத்து வருந்தாதே. உன்னை சுற்றி இருந்து நீ பெற்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நம்பிக்கையை
உறுதியாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான நல்லதொரு புரிதலை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். எதையுமே நினைத்து வருந்தாதே. எந்த தேவைகளையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்காதே. நம்பிக்கை என்ற ஒன்று மட்டும் போதும். இவர்கள் தானாகவே உன் காலில் வந்து விழுவார்கள். அந்த நம்பிக்கை தெய்வத்தின் மீதான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தெய்வம் உனக்கு சொல்லும் எல்லா சொல்லையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் தீமைகளை எல்லாமும் தானாகவே நீ உன் வாழ்க்கையை விட்டு வேறறுத்து விடுவாய். எதையும் யாரும் நின்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னுடைய எண்ணம் போல எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மாறத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கலங்காதே. எதற்கெடுத்தாலும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களிலும் நல்ல புரிதல் கிடைக்கும் என்பதனையும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, உனக்கு செய்ய நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்று அவர்களுக்கே திரும்பச் செல்லும் இந்த நேரம். இனி இதையெல்லாமும் அவர்கள் ஒருபோதும் எண்ணி கலங்கக்கூடாது. ஏனென்றால் செய்த பாவம் அப்படிப்பட்டது, செய்த துரோகம் அப்படிப்பட்டது. நாம் ஒருவருக்கு என்ன செய்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம் என்பதனை இங்கு யாரும் மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் இது போன்றுதான் எனக்கு பாவங்களை செய்துவிட்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு இப்பொழுது விழிவிதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நின்று மனம் தடுமாறி நிற்கிறார்கள். சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். எல்லா நேரங்களையும் தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும். உனக்கே என்று நான் சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆச்சரியத்தையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கலங்கிய நேரங்கள் இனி உனக்கு மனதில் குழப்பத்தை கொடுக்காமல் நம்பிக்கையை கொடுக்கட்டும். நீ யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாமும் அது சரியாகவே எடுத்துச் சொல்லட்டும். என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் ஒன்றை மட்டும் நீ தெளிவுபடுத்து. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையிலும் நீ ஒவ்வொன்றையும் சரியாக உணர்ந்திடுவாய் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. உன்னை எதிர்பார்த்த இந்த நேரம் தெய்வமும் உன் மீது கொண்ட அன்பினால்தான் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகிறது. நாளைய வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக இந்த ஒரு குடும்பம் அவர்கள் செய்த தவறுக்காக நிச்சயமாக உன்னிடம் மன்னிப்பு கேட்க வருவார்கள். ஒருவேளை நேரடியாக இவர்கள் உன்னுடைய மன்னிப்பினை கேட்க வரவில்லை என்றாலும் மனதிற்குள்ளும் உன்னிடத்தில் நிச்சயமாக மன்னிப்பு கேட்டு கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் செய்த தவறுகள் எல்லாமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நின்று பேச வேண்டும். செய்த தவறை இல்லை என்று யாரும் மறுக்கவோ மறைக்கவோ கூடாது. சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் விட்டுவிடவும் கூடாது. இந்த தாய் என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை இனிமேலாவது சற்று உன்னிப்பாக கவனிக்க தொடங்கு. உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கனிவாக கணிக்க தொடங்கு. அது போதும். இனி எதையுமே யோசித்து
நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். எதை பற்றியும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் வரை இவர்கள் அவரவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.